அனைவருக்கும் வணக்கம். இப்போ 30 வகையான தியானங்களை பற்றி நம்ம தினசரி ஒரு தியானம் அப்படிங்கிறத பற்றி சொல்லி வைக்க போகிறோம். மக்களுக்கு இலவசமாக இந்த பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கப்பட்ட தியானங்கள். இந்த தியானங்கள் யார்கிட்டும் போய் கற்றுக்கல, சரிங்களா? இதனுடைய தன்மை என்ன அப்படின்னம்னா, தியானம் நிறைய பேர் மனசுக்குள்ள ஒரு பய உணர்ச்சி இருக்கும். தியானம் கற்றுக்கிட்டோம்னா சாமியாராக போயிடுவோம், நம்ம குடும்பத்தில் வருமானம் இருக்காது அப்படிங்கிறது நிறைய பேர் மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை போட்டு வச்சுருக்காங்க. தியானம் பண்ணுவதனால நிறைய நமக்கு கிடைக்கிது. இது எதற்காண்டி இப்படி சொன்னாங்க அப்படின்னம்னா, ஒரு பொறாமை உணர்ச்சி. இந்த தியானம் பண்ணப்படும் பொழுது நம்மளுடைய கர்ம வினையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். குறைஞ்சிட்டு நீங்கள் கொஞ்சம் செல்வந்தராகவும் நீதி நேர்மையானவராகவும் இந்த மாதிரி போகும்போது நிறைய பேருக்கு கொஞ்சம் இந்த பொறாமை உணர்ச்சி இருக்கும் இல்லைங்களா? அதனுடைய தன்மையினாலே மாற்றி விட்டார்கள் மனிதர்களுடைய எண்ணத்தினை. தியானம் செய்வதனால் என்ன ஒரு நன்மை அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசிப்போமே. புத்தர் மகான் இருந்தார் இல்லைங்களா? அவர் இளவரசராக இருந்தார். அதுக்கப்புறம் தியானத்துக்கு வந்தார். இளவரசனாக இருந்து மன்னனாக ஆகி இருந்தால் ஒரு 2-3 நாட்டை தான் பிடிச்சிருப்பார், ஒரு எடுத்துக்காட்டுக்கு. ஆனால் புத்தாவாக மாறிய பின்பு அந்த தியானத்தின் மூலயமாக அவரை சுற்றிலும் மன்னர்களும் செல்வந்தர்களும் தான் நிறைந்து இருந்தார்கள். ஏழைகளும் இருந்தாங்க, சரிங்களா? இந்த மாதிரி செல்வந்தர்கள் எல்லா பேரும் நிறைஞ்சு இருந்தாங்க. அப்புறம் இதுக்கு அவர் செல்வத்தை தேடி ஓட வேண்டும். எல்லாமே தியானம் செய்தோம்னா அனைத்துமே நம்ம பக்கம் இழுக்கப்படும். ஆனால் நம்ம அதை நோக்கி ஓட மாட்டோம், அவ்வளோதான் விஷயம். தெரிந்து கொள்வோம், இந்த செல்வம் நிலையற்றது, இதெல்லாம் நிலையற்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். அப்போ இதனுடைய சக்தி, இந்த அமைதியானது, இந்த எனர்ஜியானது, சரிங்களா, எங்கும் கிடைக்காத ஒரு அரிய பொக்கிஷம் இந்த தியானம் செய்வதனால் நமக்கு கிடைக்கப்படுகிறது. அதன் மூலியமாக அனைத்தும் நம்மளை நோக்கி வரும். அதை ஏற்றுக்கூடிய மனப்பக்குவம் நம்மளுக்கு அப்போ இருக்காது, சரிங்களா? இதுதான் நிறைய பேர் நீ தியானம் பண்ணோம்னா உனக்கு நிறைய எதுவும் கிடைக்காது அப்படிங்கிற கான்செப்டுக்கு நிறையா போனாங்க. அதனால் இப்போ நம்ம இந்த தியானத்தை செய்தோம் என்றால் நமது கர்மவினை கண்டிப்பான முறையிலே குறையும். இதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. இப்போ முதல் பயிற்சி, தியானத்தினுடைய முதல் பயிற்சி. நான் தியானம் 1, தியானம் 2ன்னு நான் என்னுடைய யூடியூப்பில் நான் போட்டேன். நீங்கள் பார்த்து உங்கள்கிட்ட நீங்கள் ஏதாவது என்கிட்ட குறைகள் இருந்தால் அதை நீங்கள் சொல்லுங்கள். ரெண்டாவது நிறைவுகள் இருந்தால் நீங்கள் அது ஏன் எப்படி என்னங்கிறது நீங்கள் ஆராய்ந்து நீங்கள் முன்னேற்றம் பண்ணி சென்று கொண்டே இருக்கலாம். இந்த தியானம் ஜீவ சமாதி, அதாவது ஜீவன் அப்படிங்கிறது நம்ம உயிரை சமாதி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த தன்மைக்கு இது இட்டு செல்லாது. இது சம்பட்டி வைத்து அடித்து கொண்டு வரக்கூடிய பயிற்சி அல்ல, இயற்கையாகவே கவனிக்கக்கூடிய பயிற்சி. இதன் மூலியமாக நீங்கள் என்ன நிலை அடையலாம் அப்படின்னம்னா, வானத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரம் போன்று நீங்கள் இந்த பூமியில் பிரகாசிக்க முடியும். அதன் மூலியமாக உங்களை நீங்கள் எந்த இடத்திற்கு போக வேண்டுமோ, நம்ம பிறவினுடைய நோக்கம் எந்த இடத்திற்கு நம்ம செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு கூட்டி சென்று விடுவார்கள் பின்னால், நம்மளுடைய கர்ம நிலம் குறைந்த பின்னாடி. ஆனால் ஜீவசமாதி அப்படி அல்ல. நம்ம ஜீவனை முக்தி கொடுத்த பிறகு திரும்பவும் நம்ம பிறப்பெடுத்து வரக்கூடியதாக இருக்கப்படுகிறது. இதுக்கு அதுக்குள்ள வித்தியாசம் அவ்வளோதான். இப்போ நம்ம கூடக்கூடிய பயிற்சி, முதல் பயிற்சி அப்படின்னா, முதல்ல நமக்கு ஒரு இடத்த நம்ம செட் பண்ணிக்கிறணும். இந்த இடத்துல நம்ம தியானம் பண்ணக்கூடிய இடம் நம்ம மனதுக்கு ஏற்ற இடமாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு விரிப்பு, அந்த விரிப்பின் மீது நமக்கு ஏற்ற ஆசனம். நிறைய பேருக்கு நிறைய ஆசனம் உட்கார முடியும், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம். அந்த ஆசனத்தில் உட்காந்துக்கணும். எப்போ உட்காரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில் ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கிறவங்களும் இருக்காங்க, 5 மணிக்கு எந்திரிக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ 4 மணி இல்லாட்டி 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் அல்லது ஒரு 1 மணி நேரம் இந்த தியானத்தை ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த 30 வகையான தியானங்கள் சொல்லப்படும் பொழுது உங்கள் மனதுக்கு இந்த தியானம் செய்தால் நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அப்போ அந்த தியானத்தை மட்டும் நீங்கள் எடுத்து கடைசி செய்துகிட்டே இருந்தீங்கன்னா போதும். வேறு எந்த தியானமும் நீங்கள் தொடர வேண்டியதில்லை. தியானங்கள் தெரிந்து கொள்ளலாம், நிறைய இடத்துல வரக்கூடிய தியானத்தில் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் நடைமுறைக்கு ஒரு தியானத்தை மட்டும் எடுத்து கடைசி வரை செய்து கொண்டே வாருங்கள். என்றைக்கு தியானத்தினுடைய சகிப்புத்தன்மை உங்களுக்கு வருகிறதோ
அன்று நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள். சரிங்களா? ஜெய். இப்பொழுது பயிற்சி, தியான பயிற்சி ஒன்று ஆரம்பிக்கின்றோம். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏற்ற ஆசனத்தில் உட்காந்துட்டு கண்களை மெதுவாக மூடிக்கணும். கண்களை மிக மெதுவாக மூடி மூச்சு காற்றினை இந்த மூக்கு துவாரத்து வழியாக காற்றை மெதுவாக உள்ளே இழுத்து உள்ளே வச்சுக்கிட்டு ஓ அப்படிங்கிற ஓங்காரத்தினை சொல்லுங்கள். இதே மாதிரி 3 முறை சுவாசத்தை உள்ளே இழுத்து ஓன்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு இந்த பயிற்சியை ஆரம்பிக்கின்றேன். பாருங்க, எனக்கு ஏற்ற ஆசனத்தினில் தூய்மையான விரிப்பின் மீது முதுகு தண்டினை நேராக வைத்து கண்களை மெதுவாக மூடிக்கொண்டேன். இப்பொழுது காற்றினை மூக்கு துவாரத்தின் வழியாக மெதுவாக உள்ளிழுக்கின்றேன். இப்பொழுது தாங்களுடைய வயிற்றின் அசைவினை கவனிக்கவும். தங்களுடைய வயிற்று பகுதியானது சற்று வெளிப்புறமும் சற்று உட்புறமும் சென்று வந்த வண்ணம் இருக்கக்கூடிய அசைவினை கவனிக்கவும். ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 3/4 மணி நேரம் இவ்வயிற்றினுடைய அசைவினிலே தங்களுடைய முழு கவனத்தையும் வைத்திருக்கவும். பின்பு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 3/4 மணி நேரம் வயிற்றினுடைய அசைவினை கவனித்து கொண்டிருக்கையினில் இவ்வசைவானது எவ்வாறு நடைபெறுகிறது என்னும் ஒரு கேள்வியினை தங்களுடைய மனதினில் நினைத்த வண்ணம் தங்களுடைய மனதினில் இவ்வயிற்றினுடைய அசைவு எவ்வாறு நடைபெறுகிறது எனும் கேள்வினை மனதினில் வைத்த வண்ணம் இவ்வசைவினை கவனித்தே கொண்டிருக்கவும். மகிழ்ச்சி. முதல் பயிற்சி முடிவடைந்தது. இப்பயிற்சியை 1 மணி நேரம் செய்யலாம் அல்லது அரை மணி நேரம் செய்யலாம். ஜெய் குருதேவ். மகிழ்ச்சி.